ஹாய் ஆல், இன்னொரு நாள் இன்னொரு பொடி ரெசிபியோடு ஓடி வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து இட்லி பொடி செஞ்சிடலாமா? ஸோ நான் பேசிக்கலி நான் ஒரு பொடி பைத்தியம். ஓகே, நிறைய பொடி ட்ரை பண்ணுவேன். நான் பொடி வந்து இட்லியோட தான் சாப்பிடுவேன் அப்படின்றத தாண்டி நான் வந்து சோறு, அப்புறம் வந்து ரொட்டி, ஈவன் ப்ரெட்டு கூட கூட நான் வந்து பொடி சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் பொடி சைக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து இட்லி பொடி அந்த ஸ்க்ரீனில் நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே போட்டிருக்கேன். பட் நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் ஒரு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் உளுந்து ஒரு கப், அதே கப்பில் சரியாக ஹாஃபுக்கு வந்து கடலைப்பருப்பு. இது கொஞ்சம் ஆயில் சேர்த்துங்க. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் தாராளமாக போதும். பொறுமையாக கோல்டன் கலருக்கு வறுத்தெடுக்கணும். ஓகே, அதான் மெயின். ரொம்ப அவசரப்பட்டு வந்து நம்ம ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு அப்படிலாம் பண்ண போனோம்னா கருகிருச்சுன்னா ஆக்சுவலி டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிட வேணாம். ஸோ எல்லாத்தையுமே வறுத்தெடுத்துட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க. நல்லா கூல் டவுன் ஆன பிறகு இது அவ்வளோத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்கிறது அவ்வளோதான் பொடி. எல்லா பொடியுமே பேசிக்கலி அந்த ஒரு ஸ்டெப்பு தான். ஸோ இதில் வந்து என்னென்னு கேட்டால், நீங்கள் அந்த நம்ம கருவேப்பிலை பட்டுக்கொச்சிக்காய் போடுறதால வந்து அது ரெண்டையும் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ண அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நானுமே ஃபஸ்ட்டாக கருவேப்பிலை பட்டுக்கொச்சிக்காய் அதுகளை வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இப்படி நான் கொஞ்சம் கோஸாக தான் வந்து அரைச்சிப்பேன். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அங்கங்கே நட்டியாக இருக்குது ரொம்ப பிடிக்கும். ஸோ அன்னைக்கின்னு பார்த்து எங்களோட வீட்டில் வந்து இட்லி, ஸோ அந்த ஃப்ரெஷ் பொடி, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய், நான் நெய் வந்து கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து நல்லெண்ணெய், அந்த சுட சுட இட்லிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் பொடி அப்படி அரைச்சதோடையே நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி சாப்பிடும்போது ஓ மை காட் டூட், இதெல்லாம் ட்ரை பண்ணாட்டி இதெல்லாம் சாப்பிடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கும். டு பி ஹானஸ்ட், பொடி செய்கிறதெல்லாம் வந்து பெரிய ஒரு டாஸ்கே கிடையாது. செஞ்சு வச்சிட்டோன்னா வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நமக்கு ஒரு கறி வைக்க கூட கொஞ்சம் சோம்பலாவோ இல்லாட்டி டைம் இல்லை, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்னா இந்த பொடி வந்து உங்களை காப்பாற்றும். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு